அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். ஸ்வயம் எக்ஸாமுடைய சர்டிஃபிகேட் டவுன்லோட் செய்யும் பொழுது உங்களுக்கான சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களுக்கான தீர்வுகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. உங்களுடைய கமெண்ட்டில் முதல் கமெண்ட்டாக, சார் ஸ்வயம் எக்ஸாம் பற்றி எந்த ஐடியாவும் இல்லாமல் இருந்தால் உங்கள் வீடியோஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 2 பேப்பர்ஸ் அண்ட் குட் பர்சன்டேஜ் சார், தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 60 out of 100 எடுத்திருக்கேன் நான். இவை எல்லாமே உங்களுடைய எஃபர்ட் இல்லாமல் இது சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்காது. அதே மாதிரி உங்கள் காலேஜில் இருந்தோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தோ சில இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இதன் மூலமாக நீங்கள் கலெக்ட் பண்ணி தான் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இல்லாமல் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் என்னுடைய எஃபர்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொன்ன அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தடாக இருக்கும், டீச்சிங் லேர்னிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கோர்ஸுக்கு ரிசல்ட் வந்துடுச்சான்ற கேள்விகள் அதிகமாக இருக்கிறது. அப்போது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வாக நம்ம ஏற்கனவே ஸ்வயம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனில் ஏற்கனவே கொடுத்துருந்தோம். நீங்கள் உங்களுடைய கோர்ஸுக்கு உள்ளே போயிட்டு மை சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் கொடுத்து உங்களுடைய கோர்ஸில் டவுன்லோட் சர்டிஃபிகேட்டுன்னு இருக்கும். அந்த டவுன்லோட் சர்டிஃபிகேட் கொடுக்குறப்போ உங்களுக்கு டவுன்லோட் ஆகியிருந்ததுன்னா நீங்கள் இன்டர்னல்லையும் எக்ஸ்டர்னல்லையும் பாஸ் ஆகிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் ஆகிருக்கும். இன்கேஸ் நீங்கள் இன்டர்னலில் பாஸ் பண்ணல, ஆனால் எக்ஸ்டர்னலில் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அல்லது வைஸ் வர்ஸா இன்டர்னலில் பாஸ் பண்ணியிருக்கீங்க எக்ஸ்டர்னலில் பாஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகாது. எல்லாற்றுக்கும் நீங்கள் இன்னும் ஒரு 3 அல்லது 4 நாள் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏனென்றால் சில கோர்சஸ்க்கு இன்னும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணல அப்படின்ற மாதிரி வாய்மொழி தகவலாக நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. அது உண்மை தன்மையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, அதனால் கரெக்டாக சொல்ல முடியல. நீங்கள் உங்களுடைய கோர்ஸுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு முன்னாடி சொன்ன ஆன்சர் சொன்ன அதே கொஷின் தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. நான் டவுன்லோட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வருதுன்னு. அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது டவுன்லோட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த வரக்கூடிய 3 அல்லது 4 நாட்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் தெரிஞ்சிடும். அதே மாதிரி நிறைய கோர்சஸ்க்கு இன்டர்னல் மார்க் எதுவுமே போடாதனால இந்த சர்டிஃபிகேட்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததாக என்ன சந்தேகம்னா, ஐசிடி லேர்னிங் அண்ட் டீச்சிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ், அதே மாதிரி நிறைய கோர்சஸ்க்கு அவங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு, எனக்கு டவுன்லோட் ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் இன்டர்னல் மார்க்லேயோ அல்லது எக்ஸ்டர்னல் மார்க்லேயோ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகாது. அதனால் நம்ம இப்போ சொன்ன மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்டர்னல் மார்க்கும் எக்ஸ்டர்னல் மார்க்கும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி உங்களுக்கு அதுக்கப்புறமும் சர்டிஃபிகேட் வரலன்னா எய்தர் இன்டர்னல்லையோ அல்லது எக்ஸ்டர்னல்லையோ நீங்கள் எலிஜிபிள் மார்க்கு எடுக்கலைன்னு அர்த்தம். உங்களில் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் போடும் பொழுது நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு போட மாட்டேன்றீங்க. இரண்டாவது, நீங்கள் எது வேணாலும் கேள்வி கேட்டுடலாம், அது ஆன்சர் சொல்லிவிடுவாங்க அப்படின்ற மனப்பான்மை இருக்குதான்னு தெரியல. நான் 28 மார்க்கு நான் எடுத்திருக்கேன், பாஸா ஃபெயிலா, 30 மார்க் எடுத்திருக்கேன், பாஸா ஃபெயிலா, இவை எல்லாத்துக்கும் உங்களுடைய கோர்ஸுக்கு உள்ளவே ஆன்சர் இருக்குது. அதாவது க்ரைட்டீரியா டு கெட் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். அதில் தெளிவாக போட்டிருப்பாங்க. இன்டர்னலுக்கு இவ்வளோ மார்க்கு, எக்ஸ்டர்னலில் இவ்வளோ மார்க்கு, இன்டர்னலில் இவ்வளோ மார்க்குக்கு நீங்கள் இவ்வளோ எடுக்கணும், எக்ஸ்டர்னலில் இவ்வளோ மார்க்குக்கு இவ்வளோ எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே கமெண்ட் பாக்ஸில் நம்ம போடும் பொழுது நான் ஃபைனல் ஸ்கோரில் 40, நான் ஃபைனல் ஸ்கோரில் 30, நான் பாஸா இல்லையா, என்னால் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியுமா முடியாதா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இப்போவும் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கொஷின்ஸ் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு இதே மாதிரி வேறு யாராவது கொஷின் கேட்டிருக்காங்களான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கேள்வியை கேளுங்க. ஏனென்றால் ஒரே ஆன்சரை 2 அல்லது பல தடவை நான் கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போது இவங்க மாதிரி இந்த 40 மார்க்ஸ் எடுத்தவங்க பாஸாக ஃபெயிலான்றதுக்கு நான் ஜென்ரலாக சொல்கிறேன். சைல்டு டெவலப்மெண்ட் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்னலில் 40%, எக்ஸ்டர்னலில் 40% எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்தா
இன்டர்னல் 30 மார்க்குக்கு 40%னா 12 மதிப்பெண்களும், எக்ஸ்டர்னலை பொறுத்த வரைக்கும் 100க்கு 40 மார்க்கு, 70க்கு 28 மார்க் எடுத்தால் எக்ஸ்டர்னலில் எலிஜிபிலிட்டி அப்படின்றதும் கொடுத்துருந்தாங்க. சைல்டு டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரை சில பேர் வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிட்டாங்க. அதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, அவங்க வந்து எக்ஸ்டர்னல்லையும் பாஸு, இன்டர்னல்லையும் பாஸ் ஆனவங்களுக்கு டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஆனால் இன்னும் தெளிவான ரிசல்ட்டுன்றத அவங்க அனௌன்ஸ்மெண்ட் காலத்தில் இன்னும் கொடுக்கல. கோர்ஸ் ப்ராக்ரஸ்லேயும் இன்னும் அப்டேட் பண்ணலாம தான் இருக்கிறது. சைல்டு டெவலப்மெண்ட் கோர்ஸுக்கு மட்டும். இந்த கோர்ஸுக்கு மட்டும்தான் டவுன்லோட் ஆகுதா சர்டிஃபிகேட்டு. நான் லாங்குவேஜ் அக்ராஸ் கரிக்குலம் அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின்ஸ் எழுதியிருந்தேன். இது எல்லாமே வந்து ஸ்வயம் வெப்சைட்டில் இன்னும் எதுவுமே கொடுக்கல அதிகாரப்பூர்வமாக. ஒவ்வொரு கோர்ஸுக்காக அவங்கவுங்க வந்து சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி நீங்களும் நீங்கள் தேர்ந்தெடுத்த கோர்ஸு, நீங்கள் எக்ஸாம் எழுதின கோர்ஸுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வந்துடுச்சுன்னா உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். மேக்ஸிமம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதனால நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் பாருங்கள். சார், அசைன்மெண்ட் மார்க் 20, எக்ஸாம் மார்க் 27, ஃபைனல் ஸ்கோர் 47, பாஸ் ஆர் ஃபெயில் சார், ப்ளீஸ் டெல் மீ சார். இது தான் சொன்னேன் நான். நீங்கள் எந்த கோர்ஸு, என்ன உங்களுக்கு க்ரைட்டீரியா டு கெட் சர்டிஃபிகேட்டு அந்த கோர்ஸில் கொடுத்துருக்காங்க, இவை எல்லாமே பார்க்காம இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த கமெண்ட் பாக்ஸில் ஏற்கனவே கொஷின்ஸ் போட்டவங்களுக்கும் இந்த கமெண்ட் பாக்ஸ் போகும்போது அவங்களுக்கும் மெசேஜஸ் ரிசீவ் ஆகும். அதே மாதிரி புதுசாக யாராவது கேள்வி கேட்கணுன்னு இருந்தால் கூட இந்த மாதிரி கூட கேட்கலாமான்ற ஒரு எண்ணமும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கோர்ஸுக்குள்ளே போயிட்டு க்ரைட்டீரியா டு கெட் சர்டிஃபிகேட்டை உள்ளே போய் பாருங்கள். நிறைய பேர் வந்து உங்கள் காலேஜில் சொன்ன கோர்ஸ் தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னும் போது உங்கள் காலேஜில் நீங்கள் எடுத்த மார்க் வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு அவங்களே சொல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சப்போஸ் இந்த ரிசோர்ஸஸ்லேருந்து எதுவுமே கிடைக்கலன்னா நீங்கள் வந்து கொஷின் கேட்கும்போது நீங்கள் எந்த கோர்ஸுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஜான்வரி செஷனில் நான் சைல்டு டெவலப்மெண்ட் கோர்ஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். மற்ற கோர்ஸை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன். கமெண்ட் பாக்ஸ்லேயும் இப்போ அதனால தான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சில கேள்விகளுக்கு எனக்கு தெரியலன்றதுனால டோன்ட் நோன்னே நான் ஆன்சர் கொடுத்துட்ருக்கேன். ஜனவரி செஷனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 589 கோர்சஸ் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. 580 கோர்சஸும் என்னால் ஜாயின் பண்ணி அதில் வந்து பார்க்க முடியாதுன்றதுனால தான் ஒரு கோர்ஸ் மட்டும் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்போது ஜூலை செஷனை பொறுத்தவரை சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் எந்தெந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன், ஸ்டூடெண்ட் சைக்காலஜி, பாடி லாங்குவேஜ் அப்படின்ற இந்த 3 கோர்ஸ் மட்டும்தான் இந்த செஷனில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த 3 சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்டை பற்றி கேட்டிருந்தாலும் ஓரளவுக்கு என்னால் டவுட்ஸ் கிளியர் பண்ண முடியும். மற்ற சப்ஜெக்ட் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இருக்கிற டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு முடியாது. இன்னும் யூனிவர்சிட்டி, எஜுகேஷனல் மீடியா கோர்ஸ், இந்த மாதிரி நிறைய கோர்ஸுக்கு எப்போ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இவை எல்லாமே நீங்கள் உங்கள் கோர்ஸுக்குள்ளே போயிட்டு மை சர்டிஃபிகேட்ஸில் செக் பண்ணுங்கள். வந்ததுன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஸ்வயம் ஆப்பில் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகலை சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் கூகுள் மெத்தடில் போயிட்டு சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகுதான்னு பாருங்கள். நம்ம இந்த கூகுள் வழியாக போகிறதுக்கு நம்ம ஸ்வயம் ஆப்பு ஒர்க் ஆகலைன்னா நம்ம ஆல்டர்னேட் மெத்தட் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருந்தோம். அதில் போய் பார்த்துட்டு அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஸ்வயம் ஆப்பில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகலைன்னா அந்த மெத்தடில் போயிட்டாவது டவுன்லோட் ஆகுதான்றதை செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு அவங்களுடைய மார்க்கு குறைவாக வந்ததும் சில சமயங்களில் இன்டர்னல் மார்க்கு குறைவாக எடுத்ததற்கும்னால சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க அவங்க வந்து என்னென்னா, நான் எல்லா அசைன்மெண்ட்டும் எல்லா குயிஸும் நான் சப்மிட் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு இன்டர்னலில் இவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரீவேல்யூவேஷனும் நான் எடுத்த மார்க்கை ஒரு தடவை செக் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸ்வயமில் பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. உங்களுடைய இன்டர்னல் மார்க்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அப்போவும் உங்களுக்கு கோர்ஸ் ப்ராக்ரஸில் போயிட்டு இன்டர்னல் மார்க்கு எவ்வளோ அப்படின்றத அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை பொறுத்து தான் உங்களுக்கு மார்க்கும் போட்டிருப்பாங்க. என்னோடய ஸ்கோர் 76. ஸ்வயம் சிபிடி மோடில் நான் எக்ஸாம் எழுதினேன், சாஃப்ட் ஸ்கில்ஸுன்னு. இன்னும் எனக்கு சர்டிஃபிகேட்டு டவுன்லோட் ஆகலை. நான் வந்து எலிஜிபிளா அப்படின்ற மாதிரி
கேட்டிருக்காங்க. எப்போ வந்து நான் சர்டிஃபிகேட்ட டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. நெறைய பேர் வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்திருக்காது. அப்படி எக்ஸாம் நீங்க எழுதுனீங்கன்னா, உங்க கோர்ஸ்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கும். உங்களுக்கு மை கோர்சஸ் க்குள்ள போயிட்டு உங்களுடைய சப்ஜெக்ட்ட நீங்க தேர்ந்தெடுத்து, அதில டவுன்லோட் சர்டிஃபிகேட்டுன்னு இருக்கும். அதில போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. எலிஜிபிளா இருந்தா உங்களுடைய சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகும். எக்ஸ்டர்னல்ல பாஸ் சார், இன்டர்னல்ல 2 வருது. ஆல் அசைன்மெண்ட்ஸ், அசஸ்மெண்ட்டும் நான் வந்து கரெக்ட் டைம்ல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இமெயில் அனுப்புவதுன்னு எப்படின்னு சொல்லுங்க. அதே மாரி இமெயில் வெப்சைட் ஐடி என்னன்னு சொல்லுங்க சார் அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. எக்ஸ்டர்னல் மார்க் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. இன்டர்னல் மார்க்கு உங்களுக்கு வரல. இன்டர்னல் மார்க்க வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, உங்க கோர்ஸுக்கு உள்ள போயிட்டு கோர்ஸ் ப்ராக்ரஸ்ல போயிட்டு பார்த்துடலாம். அப்படி கோர்ஸ் ப்ராக்ரஸ்ல உங்களுக்கு வந்து சரியான முறையில மார்க் போடல அப்படின்ற மாதிரி இருந்தால், நீங்க வந்து ஸ்வயம்க்கு இமெயில் அனுப்பலாம். ஸ்வயமோட இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு ஏற்கனவே குடுத்துருக்கும். அப்படி இல்லன்னா, ஸ்வயம் வெப்சைட்ல போய்ட்டும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய கொரீஸ் வேணும்னா, நீங்க அனுப்பிச்சு பாருங்க. சார் நான் 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஒண்ணு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இன்னொன்னு வந்து டவுன்லோட் ஆகல. நான் என்ன சார் பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் 2ண்ட் கோர்ஸுக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. டவுன்லோட் ஆவறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நான் எடுத்த கோர்ஸுக்கு கம்ப்ளீட்டட்ன்னு காமிக்கல சார். பட் இன்டர்னல் அசஸ்மென்ட் ப்ராக்ரஸ் 100% கம்ப்ளீட்டட்ன்னு வருது. எக்ஸ்டர்னல் மார்க்ஸ்ல நான் 50 எடுத்திருக்கேன். நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்களும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லன்னா நாளைக்கே இல்ல நாளை மறுநாள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுன்லோட் ஆவறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அவங்க சொல்லியிருக்கிற 3 கோர்ஸுக்கும் சர்டிஃபிகேட் டவுன்லோட் செய்ய முடியல. இந்த 3த்துக்கும் எப்போது சர்டிஃபிகேட் டவுன்லோட் செய்ய முடியும்? தகவல் தெரிவிக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார். அ ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கேள்வியில. அதுவும் இந்த தமிழ்ல இவ்வளோ தூரம் வந்து தமிழ்ல கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ப இது ஏற்கனவே இந்த பதிவிலேயே நம்ம குடுத்துருக்கோம். இதை நீங்க வந்து பாருங்க. உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வந்து கோர்ஸுக்குள்ள போயிட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்க. டவுன்லோட் ஆவறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்டர்னல் மார்க் எப்படி செக் பண்றது சார்? ப்ராக்ரஸ்ல வரல சார். இந்த மாரி ப்ராக்ரஸ்ல இன்னும் அப்லோட் பண்ணாம இருக்காங்க இன்டர்னல் மார்க்ஸு. இன்டர்னல் மார்க்ஸ் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்னல் மார்க் எவ்வளோ எடுத்தோன்றதுக்கான விஷயங்களும் வந்துரும். அதே மாரி எக்ஸ்டர்னல் மார்க் ஏற்கனவே ஸ்கோர் கார்ட்ல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதை பொறுத்து நீங்க 2மே எலிஜிபிளா இருந்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ஏன்னா 2மே எலிஜிபிலிட்டி ஆயிருந்ததுன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆயிடும். இந்த பதிவுல நம்ம ஸ்வயம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்றதுக்கான உங்களுக்கான சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களுக்கான பதில்கள்னு இதில நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவ நான் அப்லோட் பண்ணும்போதும், சில பேருக்கு டவுட்ஸ் வரதான் செய்யும். அந்த டவுட்ஸ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். சில டவுட்ஸ உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளேயே நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அல்லது உங்க காலேஜ்ல நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற மாரி இருந்தா, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல இப்போதைக்கு சைல்ட் டெவலப்மெண்ட் எஜுகேஷன் அப்படின்ற கோர்ஸ்ல சர்டிஃபிகேட் வரலன்னா மட்டும் நீங்க வந்து போடுங்க. அதுக்கும் 3 அல்லது 4 நாள் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரலன்னா வேணா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்ஸ போடுங்க. மத்த சப்ஜெக்ட்ல இருக்கிறவங்க, நீங்க உங்களுடைய கோர்ஸுக்குள்ள போயிட்டு நீங்க 1 முறைக்கு 2 முறை நீங்க செக் பண்ணி பாருங்க. வரக்கூடிய காலகட்டத்தில உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா, நீங்க இன்டர்னல்லயும், எக்ஸ்டர்னல்லயும் நீங்க வந்து பாஸ் பண்ணதா அர்த்தம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு சில தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.